வெல்கம் டு நல்லை குயின் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேரளா ஸ்பெஷல் குழாய் புட்டு செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம நம்ம எந்த பாத்திரம்னாலும் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு கப் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சம் உப்பு போடணும். அதே அளவு தண்ணி ஊற்றி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம தேங்காயெல்லாம் துருவி வச்சுட்டு புட்டு சட்டி தூக்கி அடுப்பில் வச்சு இல்லை தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு போடணும், மாவு போடணும். அதுக்கப்புறமேல்ட்டு திரும்ப தேங்காய் போட்டு மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷத்தில் ஆவியில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா புட்டு ரெடி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது கேரளா ஸ்டைல் புட்டுன்றதுனால நம்ம கேரளாவில் யூஸ் பண்ணுற புட்டுப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஊரில் பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த புட்டு மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஸ்பெஷலாக பரப்பரன்னு அரைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் நைஸாக நம்ம வீட்டில் ரைஸ் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இதே மாதிரி கொஞ்சம் உப்பு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணி தெளித்து தான் கையில் பிடிக்கும்போது கொலக்கட்டையில் பிடிச்சா பிடிச்சி விட்டு நம்ம உடச்சி விடணும். அந்த ரேஞ்சில் மாவு மிக்ஸ் பண்ணி புட்டுச்சட்டில் வச்சு நம்ம வச்சு எடுத்தோம்னா புட்டு ரெடி. இங்கே ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க. இது கூட பழம், பச்சை பருப்பு குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்து வச்சுட்டு பப்படம் போட்டு சுகர் வேணால் போட்டுக்கலாம். குழந்தைங்க சுகர் போட்டு தான் சாப்பிடுவாங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஓகே. இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஈஸி தான். நம்ம ஊர் மாவுலேயுமே ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டில் பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். என்னை வேறு யாரோ அப்படின்னு நினைக்காம என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிக்கோங்க. நினச்சி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு சண்டே, கம்மிங் சண்டே ஓணம், இங்கே திருவோணம். அதனால் நம்ம கேரளா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக போட்டு தரேன். தேங்க்யூ.